திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி பிப்ரவரி 30 அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் பூரா வீடியோவாக போடுது. இது தளபதி பேசணுன்னு எப்பவும் போல் அப்படியே ஒரு ஆர்ப்பரிப்போட எப்படியாவது பேசிக்கலான்னு பார்த்தேன். என்னோட நிலைப்பாடு ரொம்ப சிம்பிள். நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் அவங்க நிலைப்பாடு முடியல. டிஎம்கேக்கு நான் சப்போர்ட்டர் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து மற்ற கட்சிகளுக்கும் பெருசாக ஆதரவு கிடையாது. இது வரைக்கும் நமக்கு ஒரு ஃபேவரட் கட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிடிச்ச தலைவர் நல்லக்கண்ணு ஐயா, பிரபாகரன் இவங்களாம் தான். ஸோ நம்ம ஊரில் எப்போயாவது ஒரு தலைவர் வருவான் காப்பாற்றுவான்னு சினிமா படம் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர்த்தில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போதைக்கு சரி யாருக்கா சப்போர்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் சப்போர்ட் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி அவர் அடுத்தது அதுக்குன்னு அவர் என்ன பேசினாலும் நான் சரின்னு கேட்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணணும், நல்லது பண்ணால் பாராட்டணுங்கிறது நம்ம பாலிசி. இப்போதைக்கு வந்திருக்காப்புல இன்னும் நமக்கு இன்னும் ஊழல் நடக்கல ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே அவர் அமுக்க பார்க்குறது தப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி சீமானுடைய பேச்சுக்கள் பிடிக்கும், அண்ணாமலையோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பேசுகிறத ரசித்து பார்ப்போம். பொதுவாக எல்லாத்தையுமே நடுநிலை நக்கி கிடையாது இருக்குன்னு அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கல, அப்படி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பட் டிவிக்கு நேற்று பேசினது தளபதி பேசினதுக்கப்புறம் எப்பவும் போல் தளபதி வேறு லெவலில் பேசியிருக்காரு. அரசியல் ரீதியாக நம்ம என்ன கருத்துங்கிறத இத்தனாலும் முன் வச்சுருக்கோம். நேற்றுக்கு பேசினதுக்கப்புறம் சரி இப்படிலாம் பேசியிருக்காருன்னு பார்த்தா எப்பவும் போல் அதுக்கு முன்னாடி சாட்டை துறைமுருகன் 2 நாளைக்கு முன்னாடி ஈரோட்டில் என்ன பேசுவாருங்கிறத முன்னாடியே டீகோட் பண்ணியிருக்கிறாரு. இது பெரிய ஜோசியமா அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மஞ்சள் பற்றி பேசுவார், பெரியார் பற்றி பேசுவார், இதுதான் இருக்குது அப்படின்னா. ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ் காளிங்கராயர் பற்றி பேசியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறது, வேறு என்ன தான் பேசணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் சினிமா ஸ்டைலில் பேசுகிறாரு. நேற்று கொஞ்சம் ஓவராக போன மாதிரி தான் இருந்துச்சு டைலாகு. பட் ஸ்டில் வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். டிவிக்கு அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து வெறும் ஏதோ விஜயோடைய ஸ்பீச் 30 வருஷமாக அவரோட அரசியல் நிலைப்பாட்டு பார்த்து வந்தவங்களோ, சீமான் ஸ்பீச்சை பார்த்து சில பேர் வந்திருப்பாங்க. அண்ணாமலையோட இது பார்த்திங்கன்னா அவர் பாலிட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கூட்டம் வந்துச்சு. அது மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அந்த மேடை கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த கூட்டம் வந்துச்சு. விஜய் அங்கே நிற்கிற தொண்டர்கள் எல்லாருமே ரசிகர்கள், சினிமா பார்த்து வந்தவங்க. இப்போ தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மற்ற நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், ஏன்னா ரொம்ப அராஜகம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதே சமயம் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதும் கிடையாது. ஸோ அது மாதிரி நேத்திக்கு அவர் பேசினதில் அதில் வந்து ஒரு காமெடி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் அங்கே இருக்கிற சில பேருக்கு இதுதான் புரியுது. அத்தனை நேரம் அவர் பேசினார் இல்லையா, அது காளிங்கராயை பற்றி பேசுகிறார் அப்போல்லாம் சவுண்டே வரல. ஏன்னா அங்கே இருக்கிற பாதி பேத்துக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் பெரியார் கூட அவ்வளோ சவுண்டு வரல. ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம திடீர்னு வந்து உங்களுக்கு காசு தான் ஆனால் எனக்கு மாசு அப்படிங்கும்போது ஒரு சவுண்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது இப்போ பேசப்படுது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அவரோட டாப்பிக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாருமே கூட ஹாட் டாப்பிக்காக தளபதி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கம்மியாகும். தக்க வச்சுக்கிறதுக்கு சில வேலைகள்லாம் பண்ணணும். இதெல்லாம் பின்னாடி பெரிய பேக் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்து படிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நம்புகிறேன் நான். பட் பேச அவர் ஃப்ளோவில் வந்து வேறு எங்கேயும் வெளியே போயிட்டு திரும்ப வராரு, அதை பார்த்துட்டு படிக்கிறாரு. பட்டு நம்ம ஆசைப்படுறது என்ன அப்படின்னா ஒரு கருத்தை உள்வாங்கிட்டு பேசணும். 2 வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க மக்களுங்கும் போது அது இப்போ சீமானுடைய இது பார்க்குறோம். பாரதியாரோட ஸ்பீச் 1 hour ஆள் தெரிக்க விட்டாப்புல. அவர் மேலே எவ்வளோ தான் நம்ம கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த 1 hour அவர் பேசினதை பார்க்கும்போது அத்தனை கவிதை அத்தனை இதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் தலைவன் பேசுகிறாங்க போது அது படிப்பு தான் காரணம், வாசிப்பு தான் வந்து நல்ல தலைவரை வந்து பேச வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. நேத்திக்கு அவர் பேசினது வரைக்கும் எல்லாம் அந்த நொய்யல் ஆறுலேருந்து பவானிலேருந்து எல்லாத்தையும் இணைக்கணும், அமராவதி வரைக்கும் இணைக்கணுங்கிற திட்டம் என்ன ஆச்சுங்கிறத கேட்குறாரு. மணல் கொள்ளை இதை பற்றி பேசியே ஆகணும். எத்தனை பேர் பேசுனாங்க அப்படிங்கிறது இல்லை. விஜய் பேசும்போது அது ரீச் அதிகமாக இருக்குது. மணல் கொள்ளை நம்ம பார்க்காத ஆளே கிடையாது. எங்கே பார்த்தாலும் லாரியில் தண்ணி ஒழுக மணல் எடுத்துகிட்டு போகிறது எல்லாருமே ஒரு தடவையாவது பார்த்துருப்போம் வாழ்க்கையில். அப்போ எத்தனை வருஷமாக இது நடந்துகிட்ருக்குங்கிறத கவனிக்கணும். மழை இது சொல்லவே வேண்டாம். எத்தனை மலைகள் வந்து தோண்டி எடுக்கப்படுதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இதே சரியாக இருக்குங்கிறனால இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசும்போது ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நல்ல கருத்து இல்லாத ஒரு தலைவர் ரசிகர்களை மட்டும் உருவாக்குவான்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே. இப்போதைக்கு இப்போ யார் வந்து காப்பாற்றுறது? யாராவது ஒருத்தர் வந்து இதை சினிமாவிலேருந்து தான் வரணுமான்னு கேட்டால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தான். ஆனால் வேறு யாரும் எங்கேயுமே ரீச் ஆகலையே. இப்போ நம்ம
இறையன்பு நல்லா பேசுவார், டிஎம்கேல இருக்கார். இப்போ சகாயம் ஐஏஎஸ் இருக்கார், அவர் அரசியல் எனக்கு வரலை அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நல்லவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு அப்போவே, இது ஒரு லூப்பு, இது ஒரு டிசைன். எய்தர் நீ வந்து இந்த பின்னாடி இருந்து இயங்குற யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்ப, இல்லைன்னா நீ செத்து மடிவே. இதுதான் நீ தலைவனானதுக்கப்புறம், இது ஒரு டிசைன், இதை எதுவுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பொறுத்து இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜயகாந்த் மாதிரி நம்ம விஜயை டீல் பண்ண முடியாது. அந்த ரசிகர்கள்ன்றத விட அந்த கூட்டத்தை பாருங்கள், 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தில். ஸோ அவர் பேசுகிற இஷ்யூஸ் என்ன உண்டோ அதையும் அட்ரஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்ன அவர் தெரிஞ்சது லிமிட்டு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. எடுத்த உடனே யாரும் பண்ண முடியாதுன்னு இனிமேல் சொல்ல முடியாது. 2 வருஷம் ஓடிடுச்சு. திருப்பரங்கன்ற விஷயம் பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்குற நிலைமையில அதை பற்றி பேசலை. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடு. பேசாமல் இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபை ஏற்றுவோன்னு பிஜேபி சொல்கிறாங்க, தீபை ஏற்றக்கூடாதுன்னு டிஎம்கே சொல்கிறாங்க. இப்போ ஏற்றுன்னு சொன்னாலும் ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டும்பாங்க, ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்படிம்பாங்க. அழகாக அவரை சிக்க வைக்கலான்னு பார்த்தாங்க, அவர் வந்து தவிர்த்துட்டார். பட் அவர் அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த இஷ்யூ ஒரு முடிவு கட்டுங்கடா, நீங்கள் தீபை ஏற்றுங்க, ஏற்றாம அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை, விலைக்கு ஏற்றுறதுனால இங்கே எந்த பிரச்சனையும் அங்கே மக்களுக்குள்ளே இல்லை. அரசியல் கட்சிகள் உள்ள வந்து அங்கே அரசியல் பண்ணுறாங்கிறது தெரியுது. இதுக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு ஆதரிச்சிருப்பாங்க. பட் அவர் கருத்தே சொல்லலை. லாக்அப் டெத்தை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு, சுத்தமாக இல்லைங்கிறது உண்மை தான். சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு, அதுவும் உண்மை தான். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இஷ்யூஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாரு. பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு இப்படின்னு காமெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் பேசுகிற அரசியல் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதில்ல, அது போதும் அப்படிங்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவரோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு இதுலையும். இது போதும் தான். நாளைக்கு நிறையா சர்வேலாம் சொல்கிறாங்க, இவர் வந்து டிஎம்கே ஓட்டு கன்ஃபார்ம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏடிஎம்கேவை தள்ளி வச்சுட்டு ஆம் தமிழர் மாதிரி கட்சியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு இவர் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் கொண்டு போகிறாரு. பிஜேபி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் அவங்க இப்போ டிஎம்கே போகணும்னா எதோ இந்த 3 கட்சியில் ஏதோ ஒரு கட்சி வரணும் இல்லையா, டிவிகே, ஏடிஎம்கே, இல்லைன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, இல்லை வேறு எந்த கட்சி வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து இவரோட ஓட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்க தான் வைக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவர் வந்து இனி ஜனவரியில் தான் பார்க்கணும், தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் இருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரை பற்றி பேசலையே அவரை பற்றி பேசலையேன்னு சொன்னால் எங்களுக்கு யார் வந்து இப்போ ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள பற்றி தானே பேச முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா உண்மையாகவே டிஎம்கே ஆட்சி விட்டு போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த ரங்கராஜ பாண்டே, சவுக்கு சங்கர், மாரிதாஸ் ஆகட்டும், கிஷோர் கேசாமி, இத்தனை யூடியூபர்ஸ்க்கும் என்ன பேசுவாங்கன்னு தெரியல. இப்படியே 5 வருஷமாக பேசி பழகிட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு டாபிக் இருந்தது, இவங்கெல்லாம் பேசுனதுனால தான் ஓரளவுக்கு வந்து இத்தனைக்கு ஊடக சுதந்திரம் இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் அரசு பார்த்தோம். பட்டு ஏதோ ஒரு இஷ்யூ வந்து பேசிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் விஜயா நம்ம பார்க்குறோம். என்ன இன்னும் கொஞ்சம் மாஸ் க்ரௌடு. ஸோ அடுத்த அந்த ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து பேசுகிறதுக்கே ஒன்றும் பெரிய டாபிக் இருக்குமான்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு இஷ்யூலாம் டிஎம்கே ஆட்சியில் நடந்திருந்தால் அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அதை ஹேண்டில் பண்ணி எடப்பாடி போய் அங்கே ஓபிஎஸும் போய் அதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் ஸ்டெர்லைட் பிரச்சனையெல்லாம் நடந்தது, அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அவர் பண்ணுவார். அவரும் ஃபஸ்ட் டைம் சிஎம் தானே எடப்பாடி. ஸோ அப்படி போகுது, அப்படியான நிலைப்பாடு இருக்குது. பட் கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. செங்கோட்டையனோட உதவியில் நல்ல கரூர் இன்சிடென்ட் மாதிரிலாம் நடக்காமல் ரொம்ப சூப்பராக செமையாகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த தடவை ரொம்ப நல்ல நீட்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க. 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு விஜய் அப்படிங்கிறாங்க. 10 நிமிஷம் பேசுகிறேங்கிறீங்களே, கண்டென்ட்டாக பாருங்கள் அப்படிங்கிறாரு. கண்டென்ட் இருக்குது, ஆனால் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, இது ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. யாரோ பின்னாடிலேருந்து எழுதி தராங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரு. இது இப்படி பேசினா இந்த மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும், இந்த மாதிரி பேசினா அது அப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த தீய சக்திங்கிற மாதிரி பொதுவாக டிஎம்கே ஐடிவி ட்ரோல் பண்ணுவோம், நாம் தமிழர் ஐடிவி ட்ரோல் பண்ணுவோம், சில பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் நம்பரில் இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் சீரியஸான ஒரு நிலைப்பாட்டுக்கு போகணும். இல்லை எப்பவும் போல் ஒரு கிண்டல் அடித்து பேசுகிறார்ல, அப்படி கூட பேசலாம், தப்பே இல்லை. என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரியெல்லாம் பேசலாம், தப்பே இல்லை. பட் ரொம்பவும் வந்து சினிமாத்தனமாக போகும்போது அது வந்து இப்போ எல்லாரும் தரப்பும் ஏற்றுப்பாங்களா, ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பாங்க, அங்கே இருக்க ரசிகர்கள் கத்துவாங்க, அது நல்ல உற்சாகமாக இருக்கும். நம்மளே மாதிரி ஆட்கள் வந்து எதிர்பார்க்குறோம், எப்படி பார்த்தாலும் சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் அவரோட விஜயோட பெட்டராக எஜுகேட் ஆனவங்க, பெட்டரான பர்சன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவருக்கு தான் இவ்வளோ ரசிகர் பட்டாளம் இருக்குது, சினிமாவை பார்த்து வந்திருக்காங்க. ஸோ அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அவர் பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் சினிமா டைலாக் ஓகே, அந்த க்ரௌட் அட்டென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களையுமே எஜுகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தால் தான்
இங்கேயும் எல்லாம் வேலை செய்யும், திருப்பரங்குன்ற மாதிரி விஷயம்லாம் நம்ம குரல் கொடுக்குற தப்பு இல்லை. உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது அப்போ தான் தெரியும். இதெல்லாம் அரசியலில் ஒரு ரெக்கார்ட் கிடைக்கிற அந்த வாய்ப்பையும் விடக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக நேற்றுக்கு அவர் பெரியார்லேருந்து எல்லாத்த பற்றி பேசிட்டார். பெரியாரை பற்றி பேசும்போது அவர் தேவையில்லாமல் வேறு ஜாதி பிரச்சனை அது இதெல்லாம் இழுக்கலை. இடஒதுக்கீடுக்கான விஷயத்தை பற்றி மேலாக பேசிட்டு விட்டார். ஏன்னா ரொம்ப இன்டீரியராக போக முடியாது. அவர் கொள்கையை எடுத்துக்கிட்டு அண்ணாவும் எம்ஜிஆரும் இவங்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் எம்ஜிஆர் கிட்டேருந்து கொஞ்சம் நல்லதும், அண்ணா கிட்டேருந்து கொஞ்சம் நல்லதும், பெரியார் கிட்டேருந்து கொஞ்சம் நல்லதும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பண்ணுறோங்கிறாங்க. ஒரு சிலர் இது என்னது அது தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி, சிக்கன்லாம் ஒட்டுக்காக கலந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்காங்க. எதுக்கு சாப்பாடோட கம்பேர் பண்ணுறீங்க? இதுக்கு பேர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். இது வரைக்கும் யாரும் பண்ணல. எல்லாரும் சேர்ந்தது தானே சமுதாயம். தெலுங்கு, கன்னடா, தமிழ், எல்லோரும் ஹிந்திக்கு பேசுகிறவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சமுதாயம். பெரியாரும் சேர்ந்தவர் தான் இந்த சமுதாயம். அதை நம்புகிற ஆட்களும் சேர்ந்தவங்க தான் இந்த சமுதாயம். இது சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த சமுதாயம். ஸோ எல்லோரும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் இது. இது வந்து ரொம்ப எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற பிரச்சனை. இது ஒரு விஷயம். இது நல்ல விஷயமா இருந்தாலும் நாளைக்கு ஸ்டாலின் பண்ண அதே பிரச்சனையை விஜயும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பயமும் வருது. ஒரு பொம்மை முதல்வரா அப்படிங்கிறலாம் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறது நமக்கு பெருசாக இது இல்லை. அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸையும் மற்ற காவலர்களையும் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நாளைக்கு விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்லது தான் பண்ணுவார், கெட்டது பண்ண மாட்டாருங்கிறதுல ரசிகர்கள் தீவிரமாக இருக்காங்க. 234 பேர் இருக்காங்க. இதில் வந்து அத்தனை பேரும் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, எல்லாம் ஒழுங்காக நடக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நாட்டை பார்த்துக்கிறதுங்கிறது அட்லீஸ்ட் இதோட ஒரு பெட்டர் ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. நேற்று விஜய் பேசுவது இன்னொரு எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. உங்களுக்கு இந்த ஈரோடு மாநாட்டில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.